தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஒன்றிணைந்த தமிழ் தென்றல் திருவிக்கா மற்றும் வீரமாமுனிவர் அரசு பள்ளியில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதற்கான சுழற்கேடயம் மற்றும் நினைவு பரிசு, மேலும் கல்விசாரா செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய பேராசிரியர் அம்பாடி நாராயணன் ஆகியோருக்கு சுழற்கோப்பை பரிசு வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவை பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி மற்றும் தலைமை ஆசிரியர் மாணிக்கவாசகம் தலைமையில் நடத்தினர். விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பாராட்டி இந்த கல்வி ஆண்டிலும் 100% தேர்ச்சியை தக்கவைக்க அறிவுறுத்தினார். மேலும் அண்ணாதிடல் மைதானத்தை விரைவில் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு விடுவதாக உறுதியளித்தார். பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவித்து கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் சுஜித்தையும் கௌரவித்தார். மேலும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 20,000 ரொக்க பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். விழாவில் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். குறைஞ்சபட்சம் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் பெற்று அந்த பேரண்ட்டுன்னு எங்கெல்லாம் வளர்க்க முடியாமல் ஏதோ படித்தா போதும், படித்தாலும் பரவாயில்ல, ஏதோ அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தான் எங்கள் பெற்றோர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 பேர் இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் 2 பேர் 1 பேர் தான் அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அம்பாடி நாராயணனை பற்றி சார் சொல்லவே எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆக சிறந்த ஒரு விஞ்ஞானி இந்தியாவிலே. அப்படிப்பட்டவருக்கு படிப்பால் எவ்வளோ உயர்ந்தாலும் அந்த சூழ்ச்சியின் காரணமாக சக நண்பர்கள், அதே நேரத்தில் சக விஞ்ஞானிகள் அவருக்கான அலிகேஷன் வச்சு அவரை ஒரு குற்றம் சுமத்தி அவரை சிறைப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய விஞ்ஞானத்தை கொச்சைப்படுத்தி அவரை வழக்கு போட்டு அவர் மன உளைச்சல் இருந்தார். இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய குற்றமற்ற அந்த தன்மையால் தான் அவர் இன்னைக்கு நிரபரையாக இன்னும் இன்னைக்கு நம்ம இந்திய மக்களால் உலகத்தாரையும் பேசப்படுற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி இருக்கிறார். நமது பள்ளிக்கு பெருமை சேர்க்க நமது திருமதி பரமேஸ்வரி மேடம் அவர்கள் ஆசிய பொதுமக்களுக்கு நமது சட்டமன்ற ஒரு அன்பளிப்பு கொடுத்து ஆசிரியர்களுக்கு மட்டுமே அதை பயன்படுத்திக் கொள்ளவும் அப்படிங்கிற மணவலி நோனாங்குப்பம் ஈஸ்வரன் தெருவில் ரூபாய் 3 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணி. மணவலி பூங்காவனம் கார்டன் வீதிகளுக்கு ரூபாய் 12.26 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி. மணவலி திருமால் நகர் பகுதியில் உள்ள வீதிகளுக்கு ரூபாய் 16.81 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் மணவலி மந்தவெளி திடலில் ரூபாய் 4 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராகவேந்திரா நகர் முதல் குறுக்கு வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் குருமாம்பேட் பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல் குருமாம்பேட் மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஊசுடு தொகுதி குருமாம்பேட் மேல்நிலை நீர்த்தொட்டி வளாகத்தில்
ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் மற்றொரு புதிய குடிநீர் உந்து நிலையமும் அமைக்கப்பட்டது. இந்த 2 குடிநீர் திட்டங்களுக்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததை தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவத்சலம், உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் பிரணாப் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய பிரமுகர்கள் பாலகுமார், ஐயப்பன், கார்த்திக், ரமேஷ், செந்தில், முருகன், சரண்ராஜ், மணிகண்டன், பிரதீப், ராமகிருஷ்ணன், பிரபாகரன், குடிநீர் பொறுப்பாளர் வாட்டர் பாலு உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதன் மூலம் சுமார் 4000 பொதுமக்கள் நேரடி பயன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, கல்வி பங்களா மெயின் ரோடு, காமராஜர் சாலை இணைப்பு பகுதியில் சாலைகள் சேதமடைந்த நிலையில் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரன் என்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை அழைத்து உடனடியாக சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அதன்படி கல்வி பங்களா மெயின் ரோடு பகுதியில் சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை செப்பனிடும் பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த சாலை சீரமைப்பு பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரன் என்ற குப்புசாமி நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சிமெண்ட் சாலை செப்பனிடும் பணிகள் மேற்கொள்ளும் போது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முறையிலும் நிறைவேற்றுமாறு நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் ஆதிதிராவிடர் நலத்துறை 2024-25 ஆண்டுக்கான நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கப்பட்டுள்ளன. இதற்காக ரூபாய் 86,45,000 திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான பணியாணை வழங்கப்பட்டு பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து சமுதாய நலக்கூட கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜேஷ் அவர்களை சந்தித்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் திரியும் தெருவோர செல்ல பிராணிகளை பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கழக செயலாளர் விநாயகம் மனு அளித்தார். அந்த மனுவில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையத்தில் சமீபத்தில் ஒரு சிறுமியை தெருவோர செல்லப்பிராணி கடித்து அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டது. மேலும் செயல்பால்பேட்டை, ஏர்போர்ட் சாலை, தாகூர் நகர், முத்துலிங்கம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தெருவோர செல்ல பிராணிகளின் தொல்லை அதிகமாக இருப்பதால் அவற்றை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் செயின்பால்பேட்டை, கொட்டுப்பாளையம், புதுப்பேட்டை, வேலன் நகர், அவ்வை நகர், ராஜாஜி நகர், முத்துலிங்கம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் தெருவோர செல்லப்பிராணி தொல்லை அதிகரித்து வருவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது மணிமாறன், பாலன், அற்புதம், சதீஷ், சங்கர், புகழ், ரவி உள்ளிட்டோர் உடன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர்.
விழுப்புரம் கண்ணமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ராம்பாக்கம் கிராமத்தில் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணி கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசன் வழிகாட்டுதலில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கலுஸ்கர், திட்ட அலுவலர் பேராசிரியர் மோகன் ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம், பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்மலர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் இளநிலை வேளாண்மை பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்கள் கலைமாறன், கலாநிதி, கபில், கிஷோர்குமார், கோகுல்குமரன், மதன், மனோஜ்குமார், மனோ பிரசாத் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கிராமம் முழுவதும் நடந்த போதை ஒழிப்பு பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு உணவு கூடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பணிகள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20,50,000 செலவில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து கொத்தபுரிநத்தம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மாரியம்மன் கோவில் வீதி வரை புதிய குடிநீர் விநியோகம் குழாய் அமைத்தல் மற்றும் கூட்டுறவு சங்கம் வீதியில் உள்ள பழுதடைந்த குடிநீர் விநியோகம் குழாயை மாற்றியமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக ரூபாய் 13 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவத்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகளின் அடிப்படையில் தீர்த்திட வேண்டும். மேலும் பல ஆண்டுகளாக பணிபுரியும் NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தர்ணா போராட்டம் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள், உதவியாளர்கள், பயிற்சி மருத்துவர்கள், டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்ததாவது: அரசு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி கடந்த 4.5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர், மின்சாரம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக உழவர்கரை நகராட்சி மூலம் தொகுதி பெற்ற ரைஸ் மில் வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த ஒருவர் தனது செல்போனில் வாட்ஸ்அப் மூலம் வந்த ஒரு மெசேஜ் மூலம் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிட்டு முதலீடு செய்ய வழிகாட்டப்பட்டது. அந்த நபர் முதலில் ரூபாய் 5,000 முதலீடு செய்தபோது ரூபாய் 3,000 லாபம் கிடைத்ததால் நம்பிக்கை கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பல தவணைகளாக ரூபாய் 5,50 கோடி முதலீடு செய்தார்.
ஆனால் கிடைத்த லாபத்தை தனது வங்கி கணக்கில் மாற்ற முயன்றபோது அது செயல்படவில்லை. தனி வழிகளில் தொடர்பு கொள்ள முயன்றும் அவர் வழிகாட்டியவருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனார். பின்னர் அந்த நபர் மோசடி ஆழமாக நடந்ததை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் செய்தார். இந்நிகழ்ச்சியின் பேரில் சைபர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை புதுச்சேரியில் செயல்படுத்தி வருகிறது. குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்குகளின் சுமையை குறைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த முயற்சியின் போது ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த இயக்கத்தில் ராக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 75 மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் ராஜ்பவன் தொகுதி சுகாதார ஆய்வாளர் பாண்டியன், மேஸ்திரி சுசைநாதன், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் பணியாளர்கள் கலந்து கொண்டு சுத்தப் பணிகளை மேற்கொண்டனர். நிகழ்ச்சி புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்போம் என்ற குடிமக்களின் உறுதிமொழியுடன் தொடங்கியது. ராக் கடற்கரையிலிருந்து கழிவுகள் அகற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பு மற்றும் சமூக ஒத்துழைப்பு என்ற வலுவான செய்தியையும் இந்த இயக்கம் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றிய காட்சி புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்ற மக்கள் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் மூலம் 150 கிலோ உலர் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு துப்ராய்பேட்டையில் உள்ள மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு தரம் பிரித்து மறுசுழற்சிக்காக அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் திண்டிவனத்தில் கடந்த 55 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்கப்படாமல் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இந்திரா காந்தி பெயரை மறைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக ஆட்சியில் பெயர் மாற்றம் செய்து வருவதாகவும் செஞ்சியில் பேருந்து நிலையத்திற்கு அஞ்சுகம் பெயர் வைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். இதனை குறித்து கேள்வி எழுப்பி காங்கிரஸ் கட்சியினருக்கு தைரியம் இல்லை என்றும் செல்வ பெருந்தகை உண்மையான காங்கிரசார் அல்ல என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இதுகுறித்து ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்கள் கேட்டு திமுகவிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்த அவர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தது காங்கிரஸ் கட்சி என்றும் கட்சிகளுக்கு இடையே அரசியல் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் இந்திரா காந்தி நேரில் வந்து திறந்து வைத்த பேருந்து நிலையத்திற்கு அவரின் பெயரை வைக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார். தான் மாவட்ட செயலாளர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக அல்ல, திண்டிவனம் நகரவாசியாக கோரிக்கை வைப்பதாக தெரிவித்த அவர் திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன் ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், கோகுல்ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த திண்டிவனம் பேருந்து நிலையம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேருந்து நிலையம். 1973ஆம் ஆண்டு அன்றைய பாரத பிரதமராக இருந்த பெருமதிப்புக்குரிய திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நேரடியாக திண்டிவனம் நகருக்கு வருகை தந்து தன் பெயரில் அமைந்த அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். இது திண்டிவனம் நகரத்திற்கு ஒரு பெருமையாக இருந்தது. இன்றைக்கு திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரை மறைத்துவிட்டு, அவருடைய பெருமையை மறைத்துவிட்டு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த இந்தியா கூட்டணி இன்றைக்கு அதனுடைய தலைவரான காங்கிரஸினுடைய பேரியக்கத்தின் மிகப்பெரிய தலைவரான இந்திய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவரான மதிப்புக்குரிய திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரை நீக்கிவிட்டு, எடுத்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு திரு மு கருணாநிதி பெயரை வைப்பதற்கு என்ன காரணம்? நாங்கள் திரு மு கருணாநிதி பெயரை வைப்பதை பற்றி நாங்கள் எந்தவித ஆட்சி அப்படின்னு சொல்லவில்லை. ஏன்னா இது அவருடைய ஆட்சி. சட்டமன்றத்தில் இருந்து கழிப்பறை வரை அவர் யார் பெயர் வேணாலும் வைத்துக் கொள்ளட்டும், அது அவருடைய உரிமை, வைத்துக் கொள்ளட்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கடந்த 10 ஆண்டு காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த அரசு நிறைவேற்ற திட்டங்களை இன்றைக்கு தங்களுடைய பெயர்களை, தன்னுடைய தந்தையுடைய பெயர்களை சூட்டி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் திரு கருணாநிதி அவர்களாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார், பரவாயில்ல. ஆனால் செஞ்சியில பேருந்து நிலையத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். யார் அவர்? திருமதி அஞ்சுகம். திருமதி அஞ்சுகம் என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தியாகியா? இந்த தமிழ்நாட்டுக்காக உழைத்த தியாகியா? யார் அவர்? திருமதி அஞ்சுகம் பஸ் நிலையம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த ஆட்சியிலே பெயர்களை வைத்துக் கொண்டு சூட்டி கொண்டு வருகிறார்கள். இதுக்கு காலம் பதில் சொல்லும், விரைவிலே காலம் பதில் சொல்லும். தேர்தல் வர இருக்கிறது, ஆட்சி மாற்றம் வர இருக்கிறது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். இதற்கெல்லாம் நாங்கள் ஒரு முடிவு கட்டுவோம். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கல்வித்துறை முன்பாக காலவரையற்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒப்பந்த ஆசிரியர்கள் RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தங்களின் போராட்டத்திற்கு கழகத்தின் ஆதரவு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து RLV மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் போராட்ட களத்திற்கு நேரில் சென்று ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். போராட்ட களத்தில் கழக நிர்வாகி சிவகுமரன் மற்றும் மகளிர் அணி தலைவி வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி ஆகியோர் பேசுகையில் ஆசிரியர்களின் நியாயமான போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் உரையாற்றினார். அவர் பேசுகையில், எதிர்கால தூண்களை உருவாக்கும் சிற்பிகளான ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் இந்த நியாயமான போராட்டத்திற்கு RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் தனது முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறீர்கள். கடந்த ஆண்டு சட்டசபை முன்பாக நடந்த போராட்டத்தின் போது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்து போராட்டத்தை வாபஸ் பெற வைத்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதனால்தான் நீங்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்றார். இந்த போராட்ட காலத்தில் கழக நிர்வாகிகள் கோமதி சங்கர், சுப்பிரமணியன், கவிதா, டாக்டர் கீதா, லட்சுமி பிரியா, அமுதா, அக்னி, ஆதவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி மரப்பாலம் 7th அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியின் 69ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழா மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி, ஒயிட் டவுன் 7th டே அட்வென்டிஸ்ட் உயர்நிலைப் பள்ளி மற்றும் மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் ICSC பள்ளி என 3 பள்ளிகளின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஸ்பரஞ்சன் சுகுமார் வரவேற்று பேசினார். விழாவின் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வியின் அவசியம், இன்றைய சூழலில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்பாக எடுத்துரைத்தார். தென்கிழக்கு ஒன்றியத்தின் பொருளாளர் செல்வம் சுவாமிதாஸ், ஜெயச்சந்திரன், ரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளி அளவில் வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தந்த ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. விழாவின் நிறைவாக பள்ளியின் பொருளாளர் கில்பர்ட் ஜோசப் நன்றி உரையாற்றினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். Fifth A, Roshni first rank, Subhashri second rank, K first rank, Sahana second rank. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் மூலம் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் அறிவுறுத்தலின்படி பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மருத்துவ அதிகாரி சூர்யா தலைமை தாங்கினார். அவர் உரையாற்றும் போது 10 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மேலும் சரிவிகித சத்துள்ள உணவுகளின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன், கிராமப்புற செவிலியர்கள் சித்ரா, சரளாராணி, பள்ளி தலைமை ஆசிரியை ராதிகா, ஆசிரியர்கள் சுரேஷ், ரேஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று கை கழுவும் முறைகள், சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வேண்டாம் போதை என்ற தலைப்பில் காணொலி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ராதிகா மற்றும் அனுசியா நன்றி உரை வழங்கினர்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறையினர் மற்றும் ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி, கலைவாணி ஆகியோர் செய்திருந்தனர். ஆமா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவங்க கேட்கற மாதிரி இல்லை. எனக்கு நர்ஸ் ஆகணும்னு ஆசை. சரி, எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இரு. இப்ப லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்க. காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட புதுத்துறை பிள்ளையார்கோவில் தெருவில் அமைந்துள்ள செங்கழநீர் தீர்த்த குளத்தை மேம்படுத்தும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 23,65,000 திட்ட மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் ஜோதிபாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தினந்தோறும் சந்தித்து வருகிறோம். இதுவரை 4109 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. தற்போது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பின் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார்களோ அவர்களை அழைத்து ஆலோசனை நடத்தப்படும். அடுத்த வாரம் விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாகவே கூட்டணி குறித்து இறுதி செய்து அதனை மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பார் என்றார். மேலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மிக விரைவிலேயே வெற்றி கூட்டணி அமையும். 2026 யார் முதல்வராக வருவார்களோ அவர்கள் தைலாபுரத்திற்கு மிக விரைவில் வருவார்கள் என தெரிவித்தார். ஏமாத்துறது நோக்கம் பாருங்க. 4109 மனுக்கள், அது எனக்கு தலைமை செயலத்தில் நமக்கு தெரியல. 4109 மனுக்களை பெற்றிருக்கிறோம். இப்ப தொகுதி கூட்டணி சமாச்சாரம் பேசிட்டு இது முடிவான பின்னாடி தான் அது எந்த தொகுதியோ அதை அவங்க மட்டும் கூப்பிட்டு பேசி, ஏன்னா அவங்களுடைய காலத்தையே விரயம் பண்ணக்கூடாது, பொருள் விரயம் பண்ணக்கூடாது. அதுக்காக அடுத்த வாரத்தில் அநேகமா நேர்காணல் இருக்கும். அதற்கு முன்பே கூட்டணி இறுதி செய்து ஐயா அவர்கள் அறிவிப்பார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்கமாக பள்ளி தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் குடியரசு தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வரலாற்று சிறப்புகள் குறித்து மாணவ மாணவிகளிடையே உரையாற்றப்பட்டு விளக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ரோட்டரி கிளப் தலைவி ரெஜினா பேகம் மற்றும் அதன் உறுப்பினர்கள், ஊர் பிரமுகர் பஷீர் அகமது, பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.